ஓம் சாந்தி 2/12/2024. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய தீபத்தை சுயம் நீங்களே பாதுகாக்க வேண்டும். புயல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் ஞானம் யோகத்தின் எண்ணெய் அவசியம் தேவை. கேள்வி: எந்த ஒரு முயற்சி மறைமுகமான தந்தையிடமிருந்து மறைமுகமான ஆஸ்தியை அளிக்கிறது? பதில்: உள்முகமாக, அதாவது மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் மறைமுகமான ஆஸ்தி கிடைத்துவிடும். நினைவில் இருந்தபடியே ஷரீரம் விடுபட்டு விட்டது என்றால் மிகவும் நல்லது. இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. நினைவுடன் கூடவே ஞான யோகத்தின் சேவை கூட செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் கர்மணா சேவை செய்யுங்கள். அநேகருக்கு சுகம் அளித்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும். நடத்தை மற்றும் உரையாடல் மிகவும் சாத்வீகமானதாக இருக்க வேண்டும். பாடல்: பலவீனமானவருடன் பலவானின் சண்டை. ஓம் சாந்தி. இது போன்ற பாடலை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் தனக்குள் ஞான சிந்தனை செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். மனிதர்கள் இறந்து விடும் பொழுது 12 நாட்கள் தீபமேற்றி வைக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். நீங்கள் பின்னர் இறப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தங்களது ஜோதியை முயற்சி செய்து தாங்களே ஏற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். முயற்சி கூட மாலையில் வருபவர்கள்தான் செய்கிறார்கள். பிரஜைகள் இந்த மாலையில் வருவது இல்லை. நாம் வெற்றி மாலையில் முதலில் செல்ல வேண்டும் என்ற முயற்சி செய்ய வேண்டும். தீபம் அணைந்து போய்விடும் வகையில் எங்காவது மாயை என்ற பூனை புயல்களை கிளப்பி பாவ கர்மங்கள் செய்விக்காமல் இருக்க வேண்டும். இப்பொழுது இதில் ஞானம் மற்றும் யோகம் 2 பலமும் வேண்டும். யோகத்துடன் கூடவே ஞானமும் அவசியம் தேவை. ஒவ்வொருவரும் தங்களது தீபத்தை பாதுகாக்க வேண்டும். கடைசி வரை முயற்சி நடக்க வேண்டி உள்ளது. ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே எங்காவது ஜோதி குறைந்துவிடக் கூடாது என்று மிகவும் கவனம் கொள்ள வேண்டும். எனவே யோக மற்றும் ஞானத்தின் நெய்யை தினமும் ஊற்ற வேண்டி உள்ளது. யோக பலத்தின் வலிமை இல்லை என்றால் பந்தயத்தில் ஓட முடியாது. பின்னால் தங்கி விடுவார்கள். பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் இருக்கும், பார்க்கிறார்கள். நாம் இந்த பாடத்தில் கூர்மையாக இல்லை, எனவே கணக்கில் அதிகமான முயற்சி செய்கிறார்கள். இங்கும் அவ்வாறே ஸ்தூல சேவையினுடைய பாடங்கள் கூட மிகவும் நன்றானது. அநேகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு சில குழந்தைகள் ஞானத்தின் சேவை செய்கிறார்கள். நாளுக்கு நாள் சேவை அதிகமாகிக் கொண்டே போகும். ஒரு முதலாளிக்கு 6-8 கடைகள் கூட இருக்கும். எல்லாமே ஒன்று போல நடப்பது இல்லை. ஒரு கடையில் குறைவான வாடிக்கையாளர்கள், மற்றொன்றில் அதிகமாக இருப்பார்கள். உங்களுக்கு இரவில் கூட நேரம் கிடைக்காத அப்பேற்பட்ட நாட்கள் கூட வரப்போகிறது. ஞானக்கடலான பாபா வந்துள்ளார். அழிவற்ற ஞான ரத்தினங்களால் பையை நிரப்புகிறார் என்பது அனைவருக்கும் தெரிய வரப்போகிறது. பிறகு அநேக குழந்தைகள் வருவார்கள். கேட்கவே வேண்டாம், ஒருவர் மற்றொருவருக்கு கூறுகிறார்கள் அல்லவா? இங்கு இந்த பொருள் மிக நன்றாக மலிவாக கிடைக்கிறது. இந்த ராஜயோகத்தின் கல்வி மிகவும் சகஜமானது என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் அறிந்துள்ளீர்கள். அனைவருக்கும் இந்த ஞான ரத்தினங்கள் பற்றி தெரிய வந்து விடும் பொழுது வந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் சேவை செய்கிறீர்கள். யார் இந்த ஞானம் யோகத்தின் சேவை செய்ய முடியவில்லையோ பிறகு கர்மனா சேவைக்கு கூட மதிப்பெண்கள் உள்ளது. அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒருவருக்கொருவர் சுகமளிக்க வேண்டி உள்ளது. இதுவோ மிக மிக மலிவான சுரங்கம். இது
அழிவில்லாத வைர வைடூரியங்களின் சுரங்கமாகும். 8 ரத்தினங்களின் மாலை அமைக்கிறார்கள் அல்லவா, பூஜை செய்கிறார்கள். ஆனால் இந்த மாலை யாருடையது என்பது யாருக்கும் தெரியாது. நாம் தான் எப்படி பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது மிகவும் அதிசயமான ஞானம். இது பற்றி உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இப்பொழுது அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தோம் என்ற நம்பிக்கை உள்ளது. இப்பொழுது நரகத்தின் அதிபதியாக ஆகிவிட்டுள்ளோம். சொர்க்கத்தின் அதிபதியாக இருக்கும் பொழுது அங்குதான் புனர்ஜென்மம் எடுப்பார்கள். இப்பொழுது மீண்டும் நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியும். மறுபுறம் முழு உலகமும் கலியுகத்தில் உள்ளது. தனித்தனியானது ஆகும் அல்லவா. சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது புனர்ஜென்மம் சத்தியுகத்தில் எடுப்பார்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். உங்களில் யாராவது ஷரீரம் விட்டுவிட்டார்கள் என்றால் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப பின்னர் இங்கேயே வந்து பிறவி எடுப்பார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் சங்கம யுகத்தினர் ஆவீர்கள். அந்த சூத்ரர்கள் கலியுகத்தினர் ஆவார்கள். இந்த ஞானம் கூட உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் கிடைக்கிறது. பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாக இருக்கும் ஞான கங்கைகளாகிய நீங்கள் நடைமுறையில் இப்பொழுது சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் செல்ல வேண்டும். கடைகளை பராமரிக்க வேண்டும். ஞானம் யோகத்தின் தாரணை ஆகவில்லை என்றால் கடைகளை பராமரிக்க முடியாது. பாபா சேவைக்கான வெகுமதியை அளிக்கக்கூடியவர். யஜ்யம் படைக்கப்படும் பொழுது பல்வேறு விதமான பிராமணர்கள் வந்து விடுகிறார்கள். பிறகு ஒரு சிலருக்கு அதிகமான தட்சணை கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு குறைவாக கிடைக்கிறது. இப்பொழுது இது பரமபிதா பரமாத்மா ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்துள்ளார். நாம் பிராமணர்கள் ஆவோம். நம்முடைய தொழிலே மனிதனை தேவதையாக ஆக்குவது ஆகும். நாம் இந்த வேள்வியில் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறும் வகையில் அப்பேற்பட்ட வேள்வி வேறு எதுவும் கிடையாது. இப்பொழுது இதற்கு ருத்ர ஞான யஜ்யம் அல்லது பாடசாலை என்றும் கூறப்படுகிறது. ஞானம் மற்றும் யோகத்தினால் ஒவ்வொரு குழந்தையும் தேவி தேவதையின் பதவியை அடைய முடியும். பாபா ஆலோசனை அளிக்கிறார். நீங்கள் பரம்தாமத்தில் இருந்து பாபாவின் கூடவே வந்துள்ளீர்கள். நாம் பரம்தாம நிவாசி ஆவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். இந்த சமயத்தில் பாபாவின் வழிப்படி நாம் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். யார் உருவாக்குவார்களோ அவர்கள் அவசியம் எஜமானராகி விடுவார்கள். இந்த உலகத்தில் நாம் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள் ஆவோம். அமைப்பவர் ஞானக்கடல் ஆவார். அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களோ ஸ்தூலத்தில் உள்ளன. அவற்றுடன் நாம் ஒப்பிடப்படுகிறோம். எனவே நாம் கூட ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களாக உள்ளோம். நம்மை அதுபோல உருவாக்கக்கூடியவர் ஞானக்கடல் ஆவார். பெயர் இடப்படும் அல்லவா. ஞான சூரியன் அல்லது ஞானக்கடலுக்கு நாம் குழந்தைகள் ஆவோம். அவரோ இங்கு வசிப்பவர் அல்ல. நான் வந்து உங்களை எனக்கு சமமாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகிறார். ஞான சூரியன், ஞான நட்சத்திரங்களாக நீங்கள் இங்கு ஆக வேண்டும். உண்மையில் நாம் வருங்காலத்தில் பின்னர் இங்கேயே சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிடுவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள்.
எல்லாமே முயற்சியை பொறுத்தது ஆகும். நாங்கள் மாயை மீது வெற்றியடைவதற்கான படை வீரர்கள் ஆவோம். அந்த மனிதர்கள் மனதை வசப்படுத்துவதற்காக எவ்வளவு ஹட்டயோகம் ஆகியவை செய்கிறார்கள். நீங்களோ ஹட்டயோகம் ஆகியவை செய்ய முடியாது. நீங்கள் எந்த ஒரு கடினமானதையும் செய்ய வேண்டியது இல்லை என்று பாபா கூறுகிறார். என்னிடம் நீங்கள் வரவேண்டியுள்ளது, எனவே என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகிறேன். நான் குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்ல வந்துள்ளேன். இதுபோல வேறு எந்த ஒரு மனிதரும் கூற முடியாது. ஒருவர் தங்களை இறைவன் என்று வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளட்டும், ஆனால் தங்களை வழிகாட்டி என்று கூற முடியாது. நான் முக்கியமான வழிகாட்டி மற்றும் காலன்களுக்கெல்லாம் காலனாவேன் என்றும் பாபா கூறுகிறார். ஒரு சத்தியவான் சாவித்திரியின் கதை உள்ளது அல்லவா? அவர்களுடையது ஷரீரங்கள் மீதான அன்பாக இருந்த காரணத்தால் துக்கமடைந்து கொண்டு இருந்தார்கள். நீங்களோ மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நான் உங்களுடைய ஆத்மாவை அழைத்து செல்வேன். நீங்கள் ஒரு பொழுதும் துக்கமடைய மாட்டீர்கள். நமது பாபா இனிமையான இல்லத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த இல்லத்திற்கு முக்தி தாமம், நிர்வாண தாமம் என்று கூறப்படுகிறது. நான் அனைத்து காலன்களுக்கெல்லாம் காலனாவேன் என்று கூறுகிறார். அந்த காலனோ ஒரு ஆத்மாவை கூட்டிச் செல்கிறான். நானோ எவ்வளவு பெரிய காலனாவேன்? 5000 வருடங்களுக்கு முன்பேயும் நான் வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்து சென்றிருந்தேன். மணமகன் மணமகள்களை திரும்ப அழைத்து செல்கிறார். எனவே அவரை நினைவு செய்ய வேண்டி உள்ளது. இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், பிறகு இங்கு வருவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முதலில் இனிமையான இல்லத்திற்கு செல்வீர்கள், பிறகு கீழே வருவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தின் நட்சத்திரம் ஆவீர்கள். முன்பு நரகத்தில் இருந்தீர்கள். நட்சத்திரங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது. அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் வரிசைப்படியாக முயற்சிக்கு ஏற்ப உள்ளார்கள். உங்களுக்கு பாட்டனாரின் சொத்து கிடைக்கிறது. மிகவுமே வளமுள்ள சுரங்கம் ஆகும். மேலும் இந்த சுரங்கம் ஒரே ஒரு முறைதான் வெளிப்படுகிறது. அந்த சுரங்கங்கள் அதிகமாக உள்ளன அல்லவா? வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. யாராவது வந்து தேடினார்கள் என்றால் அதிகமாக உள்ளன. இதுவோ ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் ஒரே ஒரு சுரங்கம். அழிவற்ற ஞான ரத்தினங்களினுடையது கிடைக்கிறது. அந்த புத்தகங்கள் அதிகமாக உள்ளன, ஆனால் அவற்றை ரத்தினங்கள் என்று கூற மாட்டார்கள். பாபாவிற்கு ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகார களஞ்சியம் ஆவார். இந்த ரத்தினங்களால் நாம் பைகளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பெருமிதம் கூட இருக்கும். கடைகளில் வியாபாரம் அதிகமாக நடக்கும் பொழுது பெயரும் புகழும் ஏற்படுகிறது. இங்கு பிரஜைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். பிறகு வாரிசையும் அமைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இங்கிருந்து ரத்தினங்களின் பையை நிரப்பிச் சென்று தானம் அளிக்க வேண்டும். பரமபிதா பரமாத்மாதான் ஞானக்கடல் ஆவார். அவர் ஞான ரத்தினங்களால் பையை நிரப்புகிறார். மற்றபடி ரத்தினங்களின் தட்டுகளை நிரப்பி தேவதைகளுக்கு அளிப்பதாக காட்டும் அந்த கடல் ஒன்றும் கிடையாது. அந்த கடலில் இருந்து ரத்தினங்கள் கிடைப்பது இல்லை. இது ஞான ரத்தினங்கள் பற்றிய விஷயம். நாடகத்தின்படி மீண்டும் ரத்தினங்களின் சுரங்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. அங்கு ஏராளமான வைர வைடூரியங்கள் இருக்கும். அவற்றினால் பின்னர் பக்தி மார்க்கத்தில் ஆலயங்கள் ஆகியவை கட்டுவார்கள். பூகம்பம் ஆகியவை ஏற்படுவதால் அனைத்தும் உள்ளே சென்று விடுகிறது.
அங்கு மாளிகைகள் அதிகமாக உருவாக்கப்படும். ஒன்று மட்டும் அல்ல, இங்கு கூட ராஜாக்களுக்கு இடையே அதிகமான போட்டிகள் இருக்கின்றன. முந்தைய கல்பத்தில் எப்படி வீடுகளை கட்டினார்களோ மீண்டும் முற்றிலும் சரியாக அவ்வாறே அமைப்பார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அங்கோ மிகவும் சுலபமாக வீடுகள் ஆகியவற்றை அமைக்கக்கூடும். விஞ்ஞானம் அதிகமாக உதவுகிறது. ஆனால் அங்கு விஞ்ஞானம் என்ற வார்த்தை இருக்காது. சயின்ஸுக்கு ஹிந்தியில் விஞ்ஞானம் என்று கூறுகிறார்கள். தற்காலத்திலோ விஞ்ஞான பவன் என்ற பெயரும் வைத்துள்ளார்கள். விஞ்ஞானம் என்ற வார்த்தை ஞானத்துடன் பொருந்துகிறது. ஞானம் மற்றும் யோகத்திற்கு விஞ்ஞானம் என்று கூறுவார்கள். ஞானத்தினால் ரத்தினங்கள் கிடைக்கின்றன. யோகத்தினால் நாம் எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்களாக ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது ஞானம் மற்றும் யோகத்தின் அறிவு ஆகும். இவற்றினால் பிறகு வைகுண்டத்தின் பெரிய பெரிய மாளிகைகள் உருவாக்குவார்கள். நாம் இப்பொழுது இந்த முழு ஞானத்தையும் அறிந்துள்ளோம். நாம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுக்கு இந்த தேகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது. ஆத்மாக்களாகிய நாம் இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு சொர்க்கத்திற்கு சென்று புதிய ஷரீரத்தை எடுப்போம். அங்கும் நாம் ஒரு பழைய உடலை விட்டு சென்று புதியதை எடுப்போம் என்பதை புரிந்திருப்போம். அங்கு எந்த ஒரு துக்கமோ கவலையோ இருக்காது. புதிய ஷரீரம் எடுக்கிறார்கள் என்றால் நல்லதுதானே. எப்படி முந்தைய கல்பத்திலும் ஆகியிருந்தோமோ அவ்வாறே பாபா நம்மை ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் முந்தைய கல்பத்திலும் அநேக தர்மங்கள் இருந்தன. கீதையில் ஒன்றும் இது கிடையாது. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் உருவாகியது என்று பாடப்படுகிறது. அநேக தர்மங்கள் எப்படி அழிகிறது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டிருக்கும் பொழுதுதான் பாபா வந்திருந்தார். பிறகு பரம்பரை பரம்பரையாக எவ்வாறு நடந்திருக்க முடியும்? இது மிகவும் சுலபமான விஷயங்கள். எது அழிந்தது? அநேக தர்மங்களின் அழிவு. எனவே இப்பொழுது அநேக தர்மங்கள் உள்ளன அல்லவா? இந்த சமயம் முடிவிற்கான நேரம். முழு ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். அப்படியின்றி சிவபாபாதான் புரிய வைக்கிறார் என்பது அல்ல. இந்த பாபா எதுவும் கூறுவது இல்லையா என்ன? இவருடையதும் பாகம் உள்ளது. ஸ்ரீமத் பிரம்மாவினுடையதும் பாடப்பட்டுள்ளது. கிருஷ்ணருக்காக ஸ்ரீமத் என்று கூறுவது இல்லை. அங்கு அனைவரும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வழி கூறுவதற்கான அவசியம் இருக்காது. இங்கு பிரம்மாவின் வழியும் கிடைக்கிறது. அங்கோ ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. அனைவருடையதும் சிறந்த வழியாக இருக்கும். அவசியம் யாரோ கொடுத்திருக்க வேண்டும். தேவதைகள் ஸ்ரீமத் உடையவர்கள் ஆவீர்கள். ஸ்ரீமத்தால் தான் சொர்க்கம் அமைகிறது. அசுர வழியினால் நரகம் அமைந்தது. ஸ்ரீமத் சிவனுடையது. இந்த அனைத்து விஷயங்களையும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் சிவபாபாவின் கடைகள். குழந்தைகளாகிய நாம் நடத்தக்கூடியவர்கள். யார் நன்றாக கடையை நடத்துகிறாரோ அவருக்கு பெயர் புகழ் கிடைக்கிறது. எப்படி வியாபாரங்களில் நடக்கிறதோ மிக சரியாக அவ்வாறே இங்கும் நடக்கிறது. ஆனால் யாரோ ஒருவர்தான் இந்த வியாபாரம் செய்கிறார்கள். அனைவரும் வியாபாரம் செய்ய வேண்டும். சிறிய குழந்தைகள் கூட ஞானம் மற்றும் யோகத்தின் வியாபாரம் செய்ய முடியும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம், அவ்வளவுதான். புத்தியில் அவற்றை நினைவு செய்ய வேண்டும். அந்த மனிதர்கள் ராம் ராம் என்பார்கள். இங்கு மௌனமாக இருந்து நினைவு செய்ய வேண்டும்.
வாயால் எதுவும் கூற வேண்டியது இல்லை. சிவபுரி, விஷ்ணுபுரி மிகவும் சுலபமான விஷயங்கள். இனிமையான இல்லம், இனிமையான அரசாட்சி நினைவில் உள்ளது. அவர்கள் ஸ்தூல மந்திரத்தை கொடுக்கிறார்கள். இது சூட்சுமமான மந்திரம், மிகவும் சூட்சுமமான நினைவு. இந்த நினைவு மட்டும் செய்வதால் நாம் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிடுகிறோம். ஜபிக்க வேண்டியது எதுவும் இல்லை, நினைவு மட்டும் செய்ய வேண்டும். சப்தம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. ரகசியமான பாபாவிடமிருந்து ரகசியமான ஆஸ்தியை மௌனமாக இருப்பதால் மற்றும் உள்முகமாக இருப்பதால் நாம் அடைந்து விடுகிறோம். இதே நினைவில் இருந்தபடியே ஷரீரத்தை விட்டுவிட்டால் மிக நல்லது. எந்த கஷ்டமும் கிடையாது. யாருக்கு நினைவு நிலைப்பது இல்லையோ அவர்கள் தங்களது பயிற்சியை செய்ய வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் கடைசி நேரத்தின் நினைவு எப்படியோ அதை போன்ற நிலை உருவாகிவிடும் என்று பாபா கூறுகிறார் என்பதை அனைவருக்கும் சொல்லுங்கள். நினைவினால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் மற்றும் நான் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவேன். புத்தியின் நினைவை சிவபாபாவிடம் ஈடுபடுத்துவது மிகவும் சுலபம். பத்தியம் கூட முழுமையாக இங்கேதான் செய்ய வேண்டும். சதோ பிரதானமாக ஆகிறீர்கள் என்றால் எல்லாமே சாத்வீகமானதாக இருக்க வேண்டும். நடத்தை சாத்வீகமானதாக, பேசுவது சாத்வீகமானதாக, நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதுதான் உங்களிடம் நீங்கள் உரையாடுவது. துணைவரிடம் அன்புடன் பேச வேண்டும். அன்பான வார்த்தைகள் எப்பொழுதும் விலை மதிப்பிட முடியாதவை என்று பாடலிலும் உள்ளது அல்லவா? நீங்கள் ரூப் பசந்த் ஆவீர்கள். ஆத்மா ஞானம் நிறைந்தது, ஞானக்கடல் தந்தை. எனவே அவர் ஞானத்தை தான் கூறுகிறார். நான் ஒரே ஒரு முறை வந்து ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று கூறுகிறார். இது சாதாரண மாயாஜாலம் கிடையாது. பாபாவும் ரூப் பசந்த் ஆவார். ஆனால் நிராகாரமானவர் உரையாட இயலாது. எனவே ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்துள்ளார். ஆனால் அவர் புனர்ஜென்மத்தில் வருவது இல்லை. ஆத்மாக்கள் புனர்ஜென்மத்தில் வருகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் மீது அர்ப்பணமாகிறீர்கள். பாபா கூறுகிறார், பற்று இருக்கக்கூடாது. தனதென்று எதையும் நினைக்காதீர்கள். பற்றினை நீக்குவதற்காக தான் பாபா யுக்திகளை கூறுகிறார். ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் கேட்க வேண்டி உள்ளது. மாயை எப்பேற்பட்டது என்றால் ஓங்கி அரைந்து விடுகிறது. முழுமையான குத்துச்சண்டை. அநேகர் அடி வாங்கிய பின் சுதாரித்து கொண்டு விடுகிறார்கள். எழுதுகிறார்கள், பாபா மாயை ஓங்கி அரைந்து விட்டது, முகத்தை கருப்பாக்கி விட்டது. 4 அடுக்கு மாடியிலிருந்து கீழே விழுந்ததை போல கோபப்பட்டார் என்றால் 3வது அடுக்கு மாடியிலிருந்து கீழே விழுந்ததை போல. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்பொழுது பாருங்கள், குழந்தைகள் ஒளி நாடாவிற்காகவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா டேப் அனுப்பி கொடுங்கள், அப்பொழுது நாங்கள் மிகச் சரியாக முரளியை கேட்க முடியும். இதுவும் ஏற்பாடு ஆகிக் கொண்டிருக்கிறது. அநேகர் கேட்டார்கள் என்றால் அநேகருடைய புத்தியின் கதவு திறந்துவிடும். அநேகருக்கு நன்மை ஏற்படும். மனிதர்கள் கல்லூரிகளை திறக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அடுத்த பிறவியில் அதிகமான கல்வி கிடைக்கிறது. பாபா கூறுகிறார், டேப் மெஷின் வாங்கினீர்கள் என்றால் அநேகருக்கு நன்மை ஏற்பட்டு விடும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்:
முதலாவது. சதோ பிரதானமாக வேண்டும் என்றால் மிக கட்டுப்பாடுகளுடன் நடக்க வேண்டும். தங்களுடைய உணவு பழக்கங்கள், பேசுவது மற்றும் நடத்தை அனைத்தையும் சாத்வீகமாக வைத்திருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞானம் யோகம் நிறைந்தவர் ஆக வேண்டும். இரண்டாவது, அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகார களஞ்சியத்தின் மூலம் தங்களது பையை நிரப்பி அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த ரத்தினங்களை தானமாக அளிக்க வேண்டும். வரதானம்: பற்றை அறவே நீக்கி துக்கம் அமைதியின்மையின் பெயர் அடையாளத்தை அகற்றி விடுபவராக நினைவின் சொரூபமாக ஆகுக. விளக்கம்: யார் எப்பொழுதும் ஒருவர் நினைவில் இருப்பாரோ அவரது மனநிலை ஒரே ரசனையில் சீராக இருக்கும். ஒரே சீரான நிலையின் பொருள் யாதெனில் ஒருவர் மூலமாக அனைத்து சம்பந்தம், அனைத்து பிராப்திகளின் சுவையை அனுபவம் செய்வது. யார் தந்தையை அனைத்து சம்பந்தத்தாலும் தனதாக்கி நினைவின் சொரூபமாக இருப்பாரோ அவர் சுலபமாக மோகத்தை நீக்கியவர். மோகத்தை நீக்கியவருக்கு ஒரு பொழுதும் வருமானம் ஈட்டுவதில், செல்வத்தை பாதுகாப்பதில் எந்த வியாதியின் வசமோ துக்கத்தின் அலை வர முடியாது. நஷ்டமோகா என்றால் துக்கம் அமைதியற்ற தன்மையின் பெயர் அடையாளம் இல்லாத நிலை, எப்பொழுதும் கவலையற்ற நிலை. ஸ்லோகன்: இரக்க மனதுடன் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கிக் கொண்டிருப்பவரே மன்னிப்பவர் ஆகிறார். ஓம் சாந்தி.